ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல டிமார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ் எப்படி வென் டயக்ராம் நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ டிமார்கன்ஸ் லாவோட செட் டிஃபரன்ஸோட ரூல் ஏ மைனஸ் பி யூனியன் சின்னு இருக்கும்போது இந்த ஏ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா ஏ மைனஸ் பி யூனியன்றது இன்டர்செக்ஷனா மாறிடும், ஏ மைனஸ் சி வரும். இந்த பக்கம் டயக்ராமும் இந்த பக்கம் டயக்ராமும் ஒரே மாதிரி வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த லெஃப்ட் சைடை டிரா பண்ண போறோம். ஏன்ற சர்க்கிள்ல இருந்து பி யூனியன் சியை வந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பி யூனியன் சியை நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸோ பி யூனியன் சி அப்படின்னா பிஐயும் சியும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பி சர்க்கிள் சி சர்க்கிள் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட பி யூனியன் சி. பின்ற சர்க்கிளும் சின்ற சர்க்கிளையும் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்மளோட லெஃப்ட் சைட் சைடோட ஃபுல் வேல்யூ, அதாவது ஏன்ற சர்க்கிள்ல இருந்து இந்த பி யூனியன் சியை மைனஸ் பண்ணிட்டு ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போவே மைனஸ்னா இந்த முதல்ல என்ன ஆல்பபெட் இருக்கோ என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் ட்ரா பண்ணணும். அதில் இவங்களோட எலிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ பி ஏன்ற சர்க்கிள் இது கம்ப்ளீட்டாக ஏன்ற சர்க்கிள், இதுல இருந்து பி யூனியன் சியை மைனஸ் பண்ணுங்கன்னா பி யூனியன் சி டயக்ராமில் ஏ வந்து எங்கெல்லாம் டச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பிளேஸ்ல தான் ஏ டச் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளேஸை விட்டுட்டு இந்த ரிமைனிங்கை மட்டும் நம்ம இப்படி ஷேட் பண்ணிட்டோம்னா அதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் சி. இது எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்ற சர்க்கிளை ஷேட் பண்ணியிருக்கோம். இதில் பி யூனியன் சி எங்கெல்லாம் ஷேட் ஆயிருந்ததோ அதை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல பி யூனியன் சி இருந்ததுனால அதை ரிமூவ் பண்ணிட்டு ஏவை ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் உங்களோட லெஃப்ட் சைட் வேல்யூ. இப்போ ரைட் சைடை ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி வேணும். அப்போ ஏ மைனஸ் பிக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஏ மைனஸ் சிக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ரெண்டு பேருக்கும் எது இன்டர்செக்ஷனை பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு 3 டயக்ராம் போட்டுக்கோங்க, 3 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு முதல்ல ஏ மைனஸ் பியை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏன்ற சர்க்கிளை ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் கூட பி இருக்கக்கூடாது. அப்போ ஏன்ற சர்க்கிள் இங்கே மட்டும் ஷேட் ஆகும். இந்த பியை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அப்போ தான் ஏல இருந்து பியை ரிமூவ் பண்ண மாதிரி மீனிங் ஆகும். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி நம்ம ட்ரா பண்ணணும். ஏ மைனஸ் சினா ஏன்ற சர்க்கிளை ட்ரா பண்ணால் அதில் கொஞ்சம் கூட சியோட எலிமெண்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன்ற சர்க்கிளில் இந்த சியோட போர்ஷனை விட்டுட்டு இங்கேயும் மட்டும் நம்ம ஷேட் பண்ணிட்டோம்னா அதுதான் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பிங்க நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்க. ஏ சர்க்கிளை கம்ப்ளீட்டாக ஷேட் அடிச்சிருக்கோம், அந்த பி இருக்கிற போர்ஷனை மட்டும் விட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ ஏ மைனஸ் சின்னா ஏவை ஷேட் பண்ணாலும் சியை கம்ப்ளீட்டாக விட்டுறணும். ஸோ இதான் உங்களோட ஏ மைனஸ் சி. இப்போ ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க போர்ஷனை மட்டும் இங்கே ஷேட் அடிக்க போகிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்து நான் 1ன்னு எழுதியிருக்கேன், இங்கே 1, ஏன்னா இந்த ரெண்டு பிளேஸும் வந்து ஷேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடம் பிளேஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஷேட் ஆகிருக்கா, நான் இங்கே ஷேட் ஆகலை, அப்போ அது காமன் போர்ஷனில் வராது. அதே மாதிரி இங்கே சிக்கு காமனாக இருக்கிற போர்ஷன் வந்து இப்போ நான் இதை நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகலை, அப்போ அதுவும் காமனில் வராது. அப்போ இந்த நம்பர் 1ன்னு எழுதியிருக்க ரீஜன் மட்டும் தான் ரெண்டு பேர்கிட்டயுமே ஷேட் ஆயிருக்கு. அப்போ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பேருக்கும் காமன் ரீஜனில் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த 1 மட்டும் நமக்கு ரீஜன் காமனாக வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு ஒரே மாதிரி கிடைச்ச ரெண்டு டயக்ராம் வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சியும் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க ரூல் வந்து வெரிஃபைட்னு எழுதிருங்க. செட் டிஃபரன்ஸோட இது செகண்ட் ரூல். இங்கே யூனியன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி இப்போ இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வென் டயக்ராம் வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி வேணும் அப்படின்னா முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்க பி இன்டர்செக்ஷன் சியை ட்ரா பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் அர்த்தம். அப்போ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்க பிளேஸில் மட்டும் ஷேட் பண்ணும். இதான் உங்கள் பி சர்க்கிள், இதான் உங்களோட சின்ற சர்க்கிள். பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது இந்த சின்ன போர்ஷன் தான், இது மட்டும் தான் காமனில் வரும் எப்பவுமே. ஸோ பியும் சியும் காமனாக இருக்க போர்ஷன் ஷேட் பண்ணியாச்சு. இப்போது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி பண்ணுங்க அப்படின்னா ஏன்ற சர்க்கிளை ஷேட் பண்ணுங்க, அதில் பி இன்டர்செக்ஷன் சி ஏதாவது டச் ஆயிருந்தா அதை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏன்ற சர்க்கிளில் பி இன்டர்செக்ஷன் சியில் இந்த போர்ஷன் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, ஏன்ற சர்க்கிளோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிடணும். ஸோ இதான் உங்களோட ஏன்ற சர்க்கிள், பி இன்டர்செக்ஷன் சியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். இதான் உங்களோட கரெக்ட் டயக்ராம். அடுத்து பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல ஏ மைனஸ் பியை ட்ரா பண்ணணும். ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், போன டயக்ராமில் ட்ரா பண்ண மாதிரி. ஏவை ஷேட் பண்ணாலும் அது கொஞ்சம் கூட பி இருக்கக்கூடாது. அப்போ ஏயோட இந்த போர்ஷனை ஷேட் பண்ணால் அதுதான் உங்களோட ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் சி வேணும்னா ஏயையும் பியில் இருக்க போர்ஷனை மட்டும் ஷேட் பண்ணால் அதில் கொஞ்சம் கூட சி இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் உங்களோட ஏ மைனஸ் பி, இது உங்களோட ஏ மைனஸ் சி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஏ மைனஸ் பியோட டயக்ராமையும் ஏ மைனஸ் சின்ற டயக்ராமையும் யூனியன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூனியன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பிளேஸில் ஷேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏ மைனஸ் பியில் இந்த போர்ஷனும் ஷேட் ஆகிடும்.
A மைனஸ் சியில் இந்த போர்ஷனும் ஷேட் ஆகிடும். ஸோ ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஷேட் ஆயிடுவாங்க. இந்த 3 சர்க்கிளுக்கு காமனாக ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா இங்கேயும் ஷேட் ஆகலை, இங்கேயும் ஷேட் ஆகலை. அப்போ வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது கூட அந்த பிளேஸ் கண்டிப்பாக என்ன ஆகாது, ஷேட் ஆகாது. இப்போ இந்த டயக்ராம்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் இதுவும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் டயக்ராமும் A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சியோட டயக்ராமும் ஒரே மாதிரி கிடைக்குது. அப்போ அவங்க கேட்ட மாதிரி இது ரெண்டும் வந்து ஈக்குவல் தான். ஸோ கண்டிப்பாக கடைசியில் எடுத்து எழுதிருங்க. இந்த டயக்ராம்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த டயக்ராம் சேமா வந்ததோ அது ஈக்குவல்னு போட்டு வெரிஃபைன்னு போட்டு செம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.